ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த். அவருடைய வாழ்க்கையில அவர் கல்வி அறிவு குறைவாக தான் பயின்றவர். அவ்வளவு அவருக்கு எழுத படிக்க கூட சரியா தெரியாது. அவருடைய மனைவி இடத்துல அவர் கற்றுக்கொண்டு எழுத்து கூட்டித்தான் வேதாகமத்தை வாசிப்பார். ஆனா அவருடைய ஊழியம் மிகவும் வல்லமையாக இருந்துச்சு. அநேகருடைய வியாதிஸ்தர்களை குணமாக்கினார். அநேக மரித்தவர்களை கூட உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வல்லமையாக ஊழியம் செய்தவர் அவர். இப்படிப்பட்டவருடைய நாட்களை தான் லெஸ்டர் சோமரால்னு சொல்லிட்டு ஒரு ஊழியரும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் அவர்களை சந்தித்து இந்த தேவ வல்லமையுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். 2 பேருமே ஒரு மீட்டிங்ல கலந்து கொண்டாங்க. அந்த லெஸ்டர் சோமரால், ஐயா உங்களை பார்க்கணும், எனக்கு எப்படியாவது எங்களுக்கு சமயம் கொடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர் தங்கி இருந்த ஓட்டல் விடுதியுடைய விலாசத்தை கொடுத்து நாளைக்கு காலையில என்ன வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த நாள் காலையில இந்த லெஸ்டர் சோமரால் அவர்கள் தங்கி இருந்த விடுதிக்கு அவர் போயிருக்கிறார். போன உடனே கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் ஊழியக்காரர் சொன்னாரா, கடுமையான வார்த்தையை பேசி அந்த குப்பையை வெளியில தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் கையில பார்த்திருக்கிறார், ஐயா நான் நியூஸ் பேப்பர் தானே வச்சிருக்கேன். அப்படிங்கும் பொழுது, நீ கையில வச்சிருக்கிற நியூஸ் பேப்பர்னு சொல்ற உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தமும் குப்பையும் அதுல இருக்கு. ஏன் ரூமுக்குள்ள வேதாகமத்துக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த ரூம்ல இந்த குப்பையை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாராம். அப்பதான் இந்த ஊழியக்காரருக்கு தெரிஞ்சது இவருடைய வல்லமையுடைய ரகசியம் இதுதான் சொல்லி. தேவஜனமே, நீங்க ஆண்டவரோட சஞ்சரிக்க விரும்பினா தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது எதுன்னு சொல்லி வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க, ஜெபிங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நீக்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட உலாவுவார். நீங்களும் அவரோட கூட இருப்பீங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா அமையும்.